ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். பட் உண்மையாலே ரட்சிப்பு அப்படின்னா என்னன்னு தெரியுமா? இந்த வசனத்தில் பாருங்களேன், முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். ஸோ நம்ம ஒரு ஞானஸ்தானம் எடுக்கிறதுனாலையோ கர்த்தரை ஏற்றுக்கொண்ட உடனே நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு நம்ம கருத முடியாது. முடிவு பரியந்தம் நம்ம நிலை நின்றாதான் அப்புறமா தான் நம்ம ரட்சிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது ஃபியூச்சர் டென்ஸில் இருக்குது. இதை நீங்கள் கவனிங்க. அண்ட் இந்த வசனத்தில் பாருங்களேன், கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு எதுவாக நம்ம விசுவாசிக்கணும், விசுவாச வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்ட்டு இந்த வசனத்தில் எழுதியிருக்கு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடைசி காலத்தில் தான் ரட்சிப்பு வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. ஸோ அது வரைக்கும் நம்ம நிலை நிற்கணும். தொடர்ந்து நிலை நின்றால் தான் அந்த ரட்சிப்பு அப்படிங்கிற அந்த நித்திய ஜீவனை நம்ம அடைய முடியும். ஸோ இப்போயே நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறதுல கரெக்டாக இருக்காது. நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், விசுவாச வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஸோ ரட்சிப்பு அப்படின்னா நித்திய ஜீவனை அடைவது, அது கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம புரிஞ்சு நம்ம தொடர்ந்து நிலை நிற்கிறவர்களாக இருப்போம். அப்போ தான் நம்ம ரட்சிக்கப்படுவோம். ஆமென்.